As assured by the Panchayat President, a group of village women gather in the school to meet the field officer. வணக்கம்மா. நேத்து சொன்ன நீங்க எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த கூட்டம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த பஞ்சாயத்து தலைவருக்கு நன்றி. நான் பவுடா ஆபீஸ்ல இருந்து வரேன். என் பேரு எஸ் விஜயா. நான் தொகுதி உறுப்பினரா இருந்து வரேன். என்னோட வேலை கிராமத்துல இருக்கிற 7 பெண்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து குழு ஆரம்பிக்கிற வேலை என் வேலை. அந்த குழு சிறப்பா செயல்பட உதவி செய்யறதும் என்னோட வேலை. வணக்கங்க. இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சுய உதவி குழு ஆரம்பிக்கிறது எப்படி, அதுக்கு பவுடா எந்த விதத்துல உதவியா இருக்குன்னு எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க. பொதுவா சுய உதவி குழு ஆரம்பிக்கணும்னா ஒரு 5 கொள்கை இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஊரை சார்ந்தவர்களா இருக்கணும். 2வது, ஒரே ஊரை ஒரே தெருவு சார்ந்தவர்களா இருக்கணும். 18 வயசுல இருந்து 55 வயசுக்குள்ள இருக்கணும். அதுக்கு அடுத்தது 12 மெம்பர்ல இருந்து 20 மெம்பர் வரைக்கும் இருக்கணும். அதுக்கு அடுத்தது வறுமை கோட்டுக்கும் கீழே உள்ளவர்களா பார்த்து சேர்க்கணும். அதுக்கு அடுத்தது சேமிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களா பார்த்து சேர்க்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்களா பார்த்து நம்ம சுய உதவி குழுல சேர்க்கணும். சுய உதவி குழுல சேமிக்கிற சேமிப்ப நம்ம குழுவிலேயே சிறு கடனா எடுத்து குடும்ப முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல வழி. சரிங்க மேடம். நாங்க மாசம் எவ்வளவு சேமிக்கணும்? நாங்க சேமிச்ச பணம் உங்களுக்கு கொடுக்கணுமா? இந்த விவரங்கள் எல்லாம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மேடம். சேமிப்ப நிர்ணயிப்பது நீங்க தான். சில பொதுவா எல்லா குழுவிலையும் 100 ரூபாய் சேமிக்கிறாங்க. இந்த சேமிப்பு தொகையை உள்கடனா எடுத்து குடும்பத்துக்கு உபயோகப்படுத்துறாங்க. பவுடா வங்கி தொடங்கி வைப்பது, சிறு கடன் கொடுக்கறது, கடன் கேட்டவங்களுக்கு உதவி செய்யறது, இதெல்லாம் பவுடா உதவி செய்வாங்க உங்களுக்கு. மேடம், பவுடா என் குழுவுக்கு கடன் கொடுத்தா எவ்வளவு வட்டி வாங்க போறீங்க? பவுடா குழுவுக்கு கடன் கொடுத்தா 15% வட்டி, அதாவது 1.25 பைசா வட்டி. மாசம் கட்ட கட்ட குறைஞ்சிட்டே வரும் வட்டி. நீங்க குழு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் இன்னும் விளக்கமா உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த குழு ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல தீர்மானிங்க. இப்ப இந்த குழுல சேரவங்க மட்டும் கை தூக்குங்க. மேடம், எங்க பக்கத்து கிராமத்துல சுய உதவி குழுக்களை ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்களும் அதே மாதிரி குழு அமைக்க இஷ்டப்படுறோம் மேடம். அதை பத்தி நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேடம். அப்படியா? சந்தோஷம். நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். நீங்கெல்லாம் சேரலீங்களா? எங்க வீட்டுல என்ன சொல்றாங்களோ கேட்டு சொல்றேன் மேடம். சரி, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க விரும்பினா என் தொலைபேசி நம்பரும் அட்ரஸும் தரேன். என்ன பாருங்க. இப்போ குழுவுல சேரவங்க மட்டும் இங்க இருங்க. நீங்க எல்லாம் வீட்டுல கேட்டுட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. சரிங்க மேடம். Some of the women have decided to form into a self-help group through a process of self-selection and accepting the group guarantee. Other women who did not want to form a self-help group or did not want to be part of this self-help group are leaving the venue. குழு அமைக்கலாம் யாரெல்லாம் சொன்னீங்களோ வாங்க, உட்கார்ந்து பேசலாம். உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன்.